மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 07477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 077356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சர் இஜாக்குலேஷன் அல்லது ஆண்களுக்கு ஏற்படுகின்ற விந்து முந்துதல், அதற்குரிய சிகிச்சை முறைகள். அடுத்ததாக மிக முக்கியமான பகுதி ஒன்றை பார்க்க போகிறோம். என்னவென்றால் அதனுடைய சாராம்சம் என்னவென்றால் த பார்ட்னர் ஜெனிட்டல் எக்ஸ்ப்ளோரேஷன் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ். பார்ட்னர் ஜெனிட்டல் எக்ஸ்ப்ளோரேஷன் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ். இதனுடைய கருத்து என்னவென்றால் ஒவ்வொருவரும், மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய துணை, ஆண் துணையாக இருக்கலாம், பெண் துணையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், துணையினுடைய உடலை ஆராய்வது, அத்துடன் சேர்த்து மனதை ரிலாக்ஸ் பண்ணுவது, மனதை தளர்த்துவது, அதற்குரிய பயிற்சி. இது மிகவும் முக்கியமானது. எங்களை போன்ற மூன்றாம் உலக நாடுகளிலே இந்த விடயத்தை நாங்கள் சொன்னால் பிரச்சனை தான் வரும். இன்னும் நாங்கள் மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலே தான் இருக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த பாலியல் மூலமாக பரவுகிற நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அத்துடன் சேர்த்து இந்த HIV எய்ட்ஸ் எனப்படுகின்ற பாரதூரமான நோயை பற்றி பார்த்தால் இப்போது கூடுதலான நோயாளிகள், இந்த 1/3 உலகத்திலே இருக்கின்ற நோயாளிகளிலே 1/3 நோயாளிகள் இந்த மூன்றாம் உலக நாடுகளில் தான் இருக்கிறார்கள். இதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால் தன்னுடைய ஆண் துணையுடன் அல்லது பெண் துணையுடன், கணவனுடன், மனைவியுடன் ஒழுங்கான திருப்திகரமான செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆர்காசம் வருகின்ற, உச்சக்கட்டம் வருகின்ற பாலியல் ரீதியாக தொடர்புகளை வைத்துக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்திலே தான் அவர்கள் பிற மனைவியையோ, பிற பெண் துணையோ, பிற ஆண் துணையை தேடி போவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக பாரதூரமான நோய்கள் எங்களுக்கு விளையும். எனவே இதை தவிர்ப்பதற்காக ஒவ்வொரு ஆண் துணை, பெண் துணை, கணவன் அல்லது மனைவி நான் இப்போது சொல்லுகின்ற விடயத்தை கட்டாயமாக செய்ய வேண்டும். இது ஆராய்ச்சியின் வந்த முடிவுகள். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் இதிலே கதைக்கிற ஒவ்வொரு வசனமும் புத்தகத்திலையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் கொடுக்கப்பட்டு 100% சரிபார்க்கப்பட்ட விடயங்கள். சும்மா அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார் என்று நாங்கள் சொல்லுவது கிடையாது. அது முதலே உங்களுக்கு மிகவும் தெளிவாக நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறோம். எனவே இந்த பார்ட்னர் ஜெனிட்டேலியா எக்ஸ்ப்ளோரேஷன் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் முதலிலே நான் சொன்னது போல, அதாவது இரவிலே இருந்துதான் பாலியல் தொடர்புகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. மிகவும் பிழையானது. பாலியல் தொடர்புகள் வைத்துக்கொள்ள வேண்டிய நேரம் காலையிலே 4 மணியிலிருந்து 5:30 மட்டும். அதே நேரத்தில் அவர்கள் பாலியல் தொடர்பு கொள்கிற இடத்திலே கட்டாயமாக அது 4:30 5:30 இருந்தால், 4 மணியிலிருந்து 5:30 இருந்தால் அப்போது இருட்டாக இருக்கும். அந்த நேரத்திலே கட்டாயமாக அவர் இருக்கின்ற அந்த பகுதியில், அறையிலே ஒரு வெளிச்சம் போடப்பட்டிருக்க வேண்டும். லைட் எல்லாவற்றையும் நூற்று போட்டு ஆஃப் பண்ணி போட்டு பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்வது என்பது ஒரு பிரயோசனம் இல்லாத வேலை. அது அப்படி இனிமேலாவது வைத்துக் கொள்ளார்கள். என்னுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்கள் இனிமேலாவது அவற்றை 100% என்ன செய்து கொள்ளுங்கள், குறைத்து கொள்ளுங்கள். அது பிழையான ஒரு விடயம். அதன் மூலமாக ஆண்களை யோசித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பெண் துணைக்கு ஒரு விதமான இன்பமோ சுகமோ கிடைப்பது கிடையாது. எனவே அவ்வாறு அந்த லைட் எரிகின்ற போது இருவருமே தங்களை உடுப்புகளை கலட்டி ஒருவருடைய உடலை மற்றவர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டும். மிகவும் முக்கியமானது. இங்கு பல ஆண்களுக்கு பெண்களை பற்றியே தெரியாது. அண்மையிலே கூட சில பாடசாலை மாணவர்கள் போய் இந்த அதாவது மசாஜிங் பார்லர்ஸ் என்று சொல்லும் ஸ்பாரில் இருக்கின்ற பெண்களை தேடி சென்றார்கள். அவர்கள் டியூஷன் வகுப்புகள் கொடுத்த காசை கொண்டுதான் அங்கு சென்றார்கள். கண்டபோது பிறகு அது பிரச்சனைப்பட்டு காவல்துறையினால் கொண்டு வரப்பட்ட போது நாங்கள் கேட்டோம், ஏன் நீங்கள் ஏதாவது அந்த பெண்ணுடன் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொண்டீர்கள் என்று. எல்லாருமே ஒரேடியாக சொன்னார்கள், இல்லை,
இப்போ நான் கேட்டேன், ஏன் அப்படி போனீர்கள் என்று சொல்ல, நாங்கள் பெண்ணினுடைய உடலை பார்க்க எங்களுக்கு விருப்பம். இதுதான் அவர்கள் சொன்ன ஒரு மறுமொழி. எனவே இதில் இருந்து உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை எங்களுடைய மற்ற நாடுகளில், அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அல்ல, இந்த 3ஆம் உலக நாடுகளில் இது ஒரு பிரச்சனை. எனவே இது முக்கியமான ஒரு பயிற்சி எக்ஸசைஸ், பார்ட்னர் ஜெனிடேலியா எக்ஸ்ப்ளோரேஷன் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லப்படுவது போல இதுவரையுமே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். நான் முதலிலே சொன்னது போல இது அந்த பேசி செய்கிற திருமணங்களிலே திருமணம் முடிந்த பிற்பாடு ஒரு 2-3 கிழமைகள் செல்லலாம். எனில் இருவருக்கும் இடையிலே பரிச்சாத்தம் இல்லை, இருவருக்கும் இடையே பழக்கம் இல்லை. கணவர் அன்று காலையிலே தான் வெளிநாட்டிலிருந்து வந்து அன்றைக்கு பின்னேறம் அவர் இருவருக்கும் திருமணம். ஆனால் காதல் திருமணங்களில் இது ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. இது முக்கியமானது. அவ்வாறு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுகின்ற போது எங்களுக்கு வடிவாக தெரிந்திருக்கும். அதே நேரத்திலே எங்கள் நாடுகளிலே பெண்கள் கொஞ்சம் ஒரு கூச்சம் வெக்கம் என்று சொல்லி ஒரு பிரச்சனைப்படுவார்கள். அதை என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண் துணை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீக்க வேண்டும். எனவே இது ஒரு பிரச்சனை கிடையாது. இது ஒரு பாலியல் ரீதியான உறவுகளிலே ஒரு பாகம், ஒரு பாட். எனவே ஒவ்வொரு துணையினுடைய உடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவது என்றால் அதை பார்ப்பது மட்டுமல்ல, அத்துடன் சேர்த்து அதை தொடுவதன் மூலம் தன்னுடைய துணைக்கு ஏதாவது இன்பம் ஏற்படுகிறதா, எந்த பகுதியை தொட்டால் அவர்களுக்கு இன்பம் ஏற்படும் என்பதை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும். கூடுதலாக ஆண்கள் உங்களுக்கு தெரியும், அவர்கள் பெண்களை பார்க்கின்ற போது பெண்கள் மார்பகங்கள், மார்பக காம்புகள், அதே நேரத்தில் அவருடைய யோனி பகுதியில் இருக்கின்ற கிளிட்டோரியஸ் எனப்படுகிற பகுதியானது மிகவும் உணர்ச்சி கூடிய பகுதியாக இருக்கின்றது. ஆனால் ஆண்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு மிகவும் உணர்ச்சியான ஒரே ஒரு பகுதி என்று சொல்லலாம், அது ஆண்குறி அல்லது பீரிஸாகத்தான் இருக்கலாம். இது மிகவும் முக்கியமானது. இதை நாங்கள் என்ன செய்வோம்? அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அதே நேரத்தில் இருவருமே ஒரு ஆள் மேலால் கம்ஃபர்டபிள், 2 பேருமே ஒரு ஆள் நல்ல பழக்கமாக இருக்கணும். இதை சொல்லுகிறார்கள், the partner practices sexual leadership with each other's body. அதாவது சொல்வார்கள் செக்ஷுவல் லீடர்ஷிப் என்றால் பாலியல் முன்னிப்பு, லீட் பண்ணணும், முன்னுக்கு நிற்கணும். மிகவும் முக்கியமான இதை செய்வதாலே என்னுடைய கணவர் என்னை பற்றி ஏதாவது மாற அணைத்து விடுவாரோ, இதை செய்தவாட என்னுடைய மனைவி ஏதாவது பிழையா அணைத்து விடுவாரோ என்று இருந்தால் அந்த பாலியல் உறவு ஒழுங்காக இருக்க முடியாது. இந்த இடத்துல தான் ஆண்களுக்கு இந்த ஆண்குறி விரைப்படையாத தன்மை வருகிறது. அதே நேரத்தில் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வருகிறது. அதே நேரத்தில் நான் முதலிலே சொன்னது போல இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் எனப்படுகிற பிரச்சனையும் ஏற்படுகிறது. இது முக்கியமானது. ஒருவரை லீட் பண்ணி, நான் உங்களுடைய உடலை பார்க்கிறேன், அது முடிஞ்ச பிறகு மற்றவர் பார்க்க வேண்டும். லீட் பண்ணுகின்ற போதுதான் இந்த பிரச்சனை எங்களால் மேற்கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவரும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.